டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக நீடித்து வருகிறது. அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நிலையில் அமமுக சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தற்போது பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே இரட்டை இலை சின்னத்திற்காக டிடிவி தினகரன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அவை அனைத்துமே தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் குக்கர் சின்னத்தையாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளிடம் அமமுக கட்சி இதுவரை ஒரு பதிவு செய்யப்படாத கட்சியாக இருப்பதால் அது ஒரு சுயேட்சையாகவே கருதப்படும் என்றும், இதனால் பொதுச்சின்னம் கொடுக்க முடியாது என்றும், தனித்தனி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குக்கர் சின்னத்தை கொடுக்க முடியாது என்பதற்கான ஆவணங்கள் எங்கே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆவணங்களை கொண்டு வரவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்ததால் ஆவணங்களை கூட கொண்டு வராமல் என்ன செய்கிறீர்கள் என்று நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுக்க முடியாது என்பதற்கான ஆவணங்களை 300 பக்கம் கொண்ட ஒரு பிரதான பத்திரத்தின் மூலமாக நேற்று தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்தனர். இதனிடையே இந்த வழக்கு இன்று காலை அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை இரண்டு தரப்புக்கும் மத்தியில் மிகவும் கடுமையான விவாதங்கள் நடைபெற்றன. இந்த இரண்டு விவாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கின்றனர். இது அமமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் முதலில் பதிவு செய்ய வேண்டும், அப்போதுதான் பொது சின்னம் வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்தனர். இருப்பினும் இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் பொது சின்னத்தை வழங்க பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இதனிடையே குக்கர் போன்ற பொதுவான சின்னத்தை அமமுக வேட்பாளர்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்று ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பினர் கடும் விவாதம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஒரே குழுவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேறு சின்னத்தை வழங்கினால் அவர்களது அரசியல் வாழ்வு என்னாவது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து அமமுகவுடைய 50 வேட்பாளர்களையும் சுயேட்சையாக கருதி ஒரே பொதுச்சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அனைத்து கட்சிகளுமே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஜயகாந்துடைய மகன்களையும் தற்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இறக்கிவிட்டிருக்கின்றனர். மூத்த மகனான விஜய் பிரபாகரன் ஏற்கனவே கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் விஜயகாந்துடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் திரைப்படங்களில் நடித்து வந்தார். அவரும் தற்போது இந்த பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார். இவர்கள் இருவருடைய வருகையால் தற்போது தேமுதிக தொண்டர்கள் உற்சாகமடைந்திருக்கின்றனர். விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் பிரச்சாரத்தில் அவரால் ஈடுபட முடியவில்லை. இதனால் தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ள மனசோர்வை போக்கும் வகையில் அவர்களது மகன்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவர்கள் கோவில்களில் யாகம், சிறப்பு பூஜை உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் தற்போது அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போது சூடுபிடித்து வரும் இந்த நிலையில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுள் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தற்போது சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: ரஜினிகாந்த் நிச்சயம் அரசியலுக்கு வரமாட்டார் என்றும், வந்தால் கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போவார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தான் ஒரு பிராமணர் என்பதால் தம்மால் சௌக்கிதர் ஆக முடியாது என்றும், அத்துடன் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கூறியிருப்பதாவது: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சரான அருண்ஜேட்லி ஆகிய இருவரும் பொருளாதாரம் குறித்து ஒன்றும் தெரியாது என்றும், உலக பொருளாதாரத்தில் இந்தியா 6வது இடத்தில் இருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுக்கும் அடுத்தபடியாக பொருளாதாரத்தில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் என்பது அந்நிய செலாவணி கணக்குகளை வைத்து கிடையாது என்றும், மக்களுடைய வாங்கும் தன்மையை பொறுத்து இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.